ஜிஎஸ்டி 2017 கொண்டு வந்ததுல இருந்து கொத்த தாலி எடுத்துட்டு போவான்னு சொன்னால அது மாதிரி எடுத்துட்டு போனாங்க. பாஜக ஆட்சியில வாஜ்பாயால் உருவாக்கப்பட்டதை பாஜக ஆட்சியில மோடியால் இம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. ₹1 இல்ல 120 லட்சம் கோடி ரூபாய மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டாங்க. மொத்தமா உருவிட்டானுங்க நம்ம கிட்ட. ஏத்திட்டு ஏதோ நமக்கு பிச்சை போற மாதிரி இறக்குறதுன்னு இருக்குல்ல, இது அயோக்கியத்தனம். வணக்கம் தோழர்களே. ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்தது இல்லையா? ஜிஎஸ்டி வரி குறைப்பு நடந்ததை வச்சு சங்கிகள் ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, பண்ற அலப்பற இருக்கு பாருங்க, வேற லெவலுங்க, வேற லெவல் அலப்பற. ஏதோ காங்கிரஸ் காலத்துல ஜிஎஸ்டி வந்தது போலவும் மோடி வந்தோடனே அதை குறைச்சு தேனாரையும் பாலாரையும் திறந்து விட்ட மாதிரியும் ஓவர் பில்டப் அண்ட் அலப்பறை என்ன நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா தெரியும். 8 வருஷம் ஆச்சு. 2017 ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டி 2017 கொண்டு வந்ததுல இருந்து கொத்த தாலி எடுத்துட்டு போவான்னு சொன்னால அது மாதிரி எடுத்துட்டு போனாங்க. இன்னைக்கு திடீர்னு ஞான உதயம் பிறந்து திடீர்னு அனௌன்ஸ் பண்ணி திடீர்னு குறைச்ச பிறகு ஏதோ இந்த நாட்டுக்கு விடிவு காலம் வந்த மாதிரி ஒரு பில்டப்ப இந்த கும்பல் உண்டாக்குது. முதல்ல ஜிஎஸ்டியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான 2 விஷயங்கள் இருக்கு. ஜிஎஸ்டி காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு பல சங்கிகள் உருட்டி விட்டுட்டு இருக்கு. ஜிஎஸ்டி 2000ஆவது ஆண்டு அன்னைக்கு பிரதம மந்திரியாக இருந்த வாஜ்பாய் அவர்களால் கொண்டு வரப்படுவதற்கான வேலைகள்லாம் நடந்தது. அவர் தான் முதல்ல அனௌன்ஸ் பண்றாரு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு கொண்டு வர போறோம். அதுக்கு ஒரு குழுவை போடுறாரு. அந்த குழுவை வச்சு எப்படியெல்லாம் ஜிஎஸ்டி வரி விதிக்கலாம் அப்படின்னு ஒரு குழுவை போட்டு வச்சுட்டார். அதுக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சி வந்துச்சு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம போயிருச்சு. சிதம்பரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சாரு, அதுக்குள்ள தேர்தல் வந்துருச்சு, முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அதை கையில எடுத்து பாஜக ஆட்சியில வாஜ்பாயால் உருவாக்கப்பட்டதை பாஜக ஆட்சியில மோடியால் இம்ப்ளிமெண்ட் வந்துச்சு. முழுசா அந்த கொண்டு வந்து மொத்தமா இந்தியாவில சுருக்கு பையில சேமிச்சது, முந்தானையில முடிஞ்சது, அஞ்சரப்பட்டியில சேமிச்சதெல்லாம் உருவி தின்னுட்டானுங்க. அதுக்கு பேரு ஜிஎஸ்டின்னு பேர் வச்சாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு சிறு குறு நிறுவனங்கள் எல்லாம் மொத்தமா கதை உடைச்சிட்டு போயிட்டே இருந்தாங்க. லட்சக்கணக்கான சிறு குறு நிறுவனங்கள் மொத்தமா முடிவுக்கு வந்தது ஜிஎஸ்டி வரி விதிப்பால். என கட்ட முடியல, வெளிநாட்டுல இருந்து எதையும் இறக்குமதி பண்ண முடியல, நாம ஏற்றுமதியும் பண்ண முடியல. அடிப்படையான பொருள்கள் இருக்கு இல்லையா, ரா மெட்டீரியல்ஸ் சொல்லுவாங்களே, அதனுடைய விலை எக்கு தப்பா போயிருச்சு ஜிஎஸ்டி ஏத்துனதுனால. சோ கம்பெனியை நடத்த முடியல. வரி கட்டுறது மட்டும் கிடையாது, பொருளை வாங்க முடியல, உற்பத்தி பண்ண முடியல, விற்பனை பண்ண முடியல. எல்லாத்துலயும் வரி 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 மொத்தமா இழுத்து மூடிட்டு போயிட்டான். பல பேர் ஜிஎஸ்டி கட்டினவன் இவங்க செஞ்ச குழப்பத்துல கொஞ்ச நாள்லயே மூடிட்டு பல லட்சம் நிறுவனங்கள் மூடப்பட்டுச்சு. கோடிக்கணக்கில் வேலை இணைப்பு ஏற்பட்டுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா சோத்த கூட நம்மளை தின்ன விடல. நீங்க மறந்துருப்பீங்க, நினைவூட்டுறேன். உணவு பொருள்களுக்கு போட்ட ஜிஎஸ்டி, கடலை மிட்டாய்க்கு 18% ஜிஎஸ்டி, குழந்தைகள் பயன்படுத்துற பெண்கள் பயன்படுத்துற நாப்கின் அதுக்கு 18%. அது மட்டும் இல்லங்க, பால் பொருள்கள் எல்லாத்துக்கும் வரி. அரிசிய பாக்கெட்ல போட்டு வித்தா அதுக்கு வரி. 25 கிலோ அரிசி மூட்டைக்கு வரி போட்டாங்க. அதனாலதான் இதுல இருந்து தப்பிக்கணும்னு 26 கிலோ மாத்தினாங்க பல அரிசி நிறுவனங்கள், அரிசி ஆலைகள். நீங்க பாலை பாக்கெட்ல வாங்கினாலும், தயிரை பாக்கெட்ல வாங்கினாலும், எண்ணெய பாக்கெட்ல வாங்கினாலும், இந்த பாக்கெட்ல வாங்குற சிப்ஸ் கிப்ஸ் அம்புட்டு உணவுப் பொருளுக்கும் வரி. இப்ப நாம போன காங்கிரஸ் ஆட்சியில 15 ரூபாய்க்கு வாங்கினத 25 ரூபா 30 ரூபாய் ஆக்கின கும்பலே இந்த கும்பல் தான். அப்ப அடிப்படையா நம்ம சோத்துல கை வச்சான், வயிற்றுல அடிச்சோம். வயிற்றுல அடிச்சு 8 வருஷமா நெருக்கி 22 லட்சம் கோடி சுரண்டி தின்றுருக்கான் நம்ம கிட்ட மட்டும். அதாவது நம்ம சேமிச்சிருந்தா எம்பிட்டு சேமிச்சிருக்கலாம்? இந்த விலைவாசி உயர்வால ஜிஎஸ்டியால நம்ம இழந்தது மட்டும் 22 லட்சம் கோடி ரூபாய். அப்போ ஒட்டுமொத்தமா ஜிஎஸ்டில எவ்வளவு வாங்கினா 120 லட்சம் கோடி ரூபாய சம்பாதிச்சிருக்காங்க. 120 லட்சம், ₹1 இல்ல 120 லட்சம் கோடி ரூபாய மொத்தமா முடிச்சு விட்டு போயிட்டாங்க. மொத்தமா உருவிட்டானுங்க நம்ம கிட்ட இருந்து. நம்ம அரிசி வாங்க முடியல, பருப்பு வாங்க முடியல, ஒரு பால் பாக்கெட்டை கூட வாங்க முடியல, ஒரு தயிர் பாக்கெட் வாங்க முடியல, குழந்தைங்களுக்கு ஒரு சிப்ஸ் வாங்கி கொடுக்க முடியல. பெரிய அளவுல நம்ம வயிற்றுல அடிச்சாங்க இந்த கும்பல். கடைசியில அமெரிக்கா ஒரு நெருக்கடியை கொடுக்குது. இங்கிட்டு போர் வந்திருக்கு, சுத்து போட்டு நம்மள அடிக்கிறானுங்க. இந்த நிலைமையில வாழ்வா சாவான்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அதோட தொடர் தோல்வியே
பாஜக கும்பல் பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அதெல்லாம் தொடர்க்கு தோல்வி. 3வது முறை பிரதமராலேயே 4-5 சுத்துக்கு ஜெயிக்க முடியலையே. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டை ஆஃப் பண்ணி போட்டு தானே 1.5 லட்சம் வாக்குல ஜெயிச்சாரு. அப்ப எப்படி ஜெயிச்சிருப்பாருன்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. பூரா ஓட்ட திருடி ஜெயிச்சானுங்க. 79 தொகுதிகளை திருடி ஜெயிச்ச ஆட்சியில் உட்காந்துருக்கா. நீ பார்த்தாங்க, நீ எல்லாம் முடியாது, எல்லா இடத்துலயும் போற இடத்துல புடனில அடிக்கிறானுங்க. அப்ப நம்ம அடுத்து வருகிற தேர்தல்களை ஹேண்டில் பண்ணணும்னா, அடுத்து வருகிற எலெக்ஷன்ல வெற்றி அடைஞ்சாதான் நம்ம மாநிலங்களவை உறுப்பினர்களை அதிகமாக்கி நம்ம பாராளுமன்றத்தில் கொஞ்சம் கெத்தா நிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த அயோக்கியத்தனமான வேலையில இறங்கியிருக்காங்க. எது ஏத்திட்டு ஏதோ நமக்கு பிச்சை போற மாதிரி இறக்குறதுன்னு இருக்குல்ல, இது அயோக்கியத்தனம். அடுத்த அரசு கொடுத்திருந்தா கூட நீ குறைச்சிருக்கணும். ஆனா நீ தான் எங்க வயிற்றுல அடிச்சவனே. இப்ப இந்த மாசம் அடுத்த 2 மாசத்துல பீகார் தேர்தல் வருது. அப்ப பீகார் மக்களை குளிர வைக்கணும். அதுக்காக தான் சொல்றாரு தீபாவளிக்கு உங்களுக்கு பரிசுன்றாரு மோடி. நேத்து நேரம் பேசுறாரு தொலைக்காட்சியில. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஜிஎஸ்டி குறைப்பு உங்களுக்கு நவராத்திரி கிஃப்ட்ன்றாரு. முதல்ல என்ன சொன்னாரு, தீபாவளி கிஃப்ட்னாரு. தீபாவளி வரப்போகுதுன்றால இது நவராத்திரி கிஃப்ட்ன்னு இருக்காரு. ஜிஎஸ்டி குறைப்பு, தீபாவளி, நவராத்திரி கிஃப்ட். முதல்ல எவ்வளவுன்னு உங்களுக்கு ஃபுல்லா நான் சொல்லிட்டேன். ஜிஎஸ்டி 4 வகையா போட்டானுங்க. 5%, 12%, 18, 28ன்னு நம்மள தாலி எடுத்துட்டு விட்டானுங்க. இப்போ 2 வழியில தான் கொடுக்கலாம். 3 வழியில போடுறானுங்க. ஒரு வழியில நம்ம எல்லாம் வரமாட்டோம், நம்ம எல்லாம் ஏழை பாழிங்க. அதிபணக்காரங்களுக்கு ஒரு வரி 40%. அப்புறம் உணவுப் பொருள்களுக்கு வரி இல்லைன்னு சொல்லிவிட்டானுங்க. ஆனா அதுலயும் ஒரு உள்ளடி வேலை பார்த்தான். உணவுப் பொருள்களுக்கு வரி கிடையாது, ஜிஎஸ்டி நாங்க தூக்கிட்டோம் பாருங்க. சப்பாத்திக்கெல்லாம் கிடையாது, பரோட்டாக்கெல்லாம் கிடையாது. ஆனா இட்லி தோசைக்கும் புட்டுக்கும் கொடுப்போம். கேரளாக்காரங்க சாப்பிட்ற புட்டுக்கும் நம்மளும் தான் சாப்பிடுவோம். புட்டுக்கும் இட்லி தோசைக்கும் நம்ம கொடுப்போம். நாங்க வரி போடுவோம் 5%. என்னங்க அது நியாயம்? இட்லி மாவை அரைச்சி வித்தாலும் 5% வரி. இது எந்த ஊர் நியாயம்? அப்ப வடக்கர்கள் சாப்பிடக்கூடிய, பெரும்பான்மை மக்களால் சாப்பிடக்கூடிய சப்பாத்திக்கு வரி விலக்கு, அதுக்கு வரி கிடையாது. ஆனா எங்களை மாதிரி சவுத் இந்தியன் சாப்பிடக்கூடிய உணவுல 5% வரி விதிப்பு. இங்க நாங்க தேனாரும் பாலாரும் ஓடணும்னு நீங்க நம்புறீங்க. இதெல்லாம் தாண்டிங்க இந்த வரி குறைப்பை பற்றி ஆளுக்கால அப்படியே உரி பேசினாங்க இல்லையா. ஸ்டாலின் மூஞ்சிக்கு நேரம் சொல்லிட்டாரு, நீ வரி குறைச்சிருக்க பாரு, அந்த வரி பாதி வரி என் காசு, என் மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை தான் நீ தள்ளி விட்டுருக்க வரி குறைப்புன்ற பேர்ல. அப்ப நட்டமடைய போவது மாநில அரசுகள். பாதிக்கு பாதி நட்டத்தை ஏற்க வேண்டியது மாநில அரசு. அதை பத்தி என்ன யார் பேசா? மோடி குறைச்சாருன்னா ஒரு உழைப்பை மொத்தமா போடுறோம், அந்த உழைப்பை ஆளுக்கு பாதியா எடுத்துக்கிறோம். ஆனா நீ என்ன பண்ற, பேரை உனக்கு எடுத்துக்கிற, உழைப்பை எங்க கிட்ட சுரண்டிக்கிற. ஆளுக்கு பாதியா போடுறதுல பேரை மட்டும் நீ எடுத்துக்கிற. மோடி குறைச்சிட்டாரு. இங்க மொத்தமா நம்ம கொடுக்க வேண்டிய வரியில இருந்து தூக்கி தான் கொடுக்கறான், குறைக்கிறான். அப்ப மாநில அரசுகள் பாதிக்கப்படும். மாநில அரசுகள் வரி இல்லாம திண்டாடும். இன்னும் பொருளாதார நெருக்கடிக்கு மாநில அரசு கொண்டு போயிரும். அதான் கடுப்பா சொல்லியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள். மாநில அரசுகளை தண்டிப்பதால் நாடு வளர்ச்சி அடையாது. நீ எங்களை தண்டிக்கிறையா? ஒழுங்கா மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான நல்லுறவோடு இருங்க. இந்த உறவுதான் ஒரு நாட்டை பெரிய அளவுல வளர்த்தெடுக்கும் அப்படின்னு அவர் பாணியில அவர் அடிச்சு விட்டுருக்காரு. இது ஒரு பக்கம். வானதி சீனிவாசன் ஒரு அக்கா தெரியுறாங்க தெரியுமா, பாஜகவுல தனலாபம், அந்த அக்கா தான். அவங்க உருட்டு வேற லெவல் உருட்டுங்க. ஏதோ இன்ஸ்பெக்ஷன் போற மாதிரி கிளம்பி போறாங்க. 2 நாளா அதே வேலைதான் போல இருக்கு. 22ஆம் தேதி அமலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னதுல இருந்து கடையா ஏறி இறங்குது அக்கா. எதுக்குயானா மோடிக்கு நல்ல பேர் வாங்கி தர போறாங்களாம். நாரி கிடக்குதுங்க மோடி பேரு. இந்த நாடு நாசமாக்கி, வேலை இல்லாமக்கி, சோறு இல்லாமக்கி, மருத்துவம் இல்லாமக்கி, மக்களை நடுத்தருல கொண்டு நிப்பாட்டினதுல மோடிக்கு முதலிடம் உண்டு. அதுல ஜிஎஸ்டி குறைச்சோன்னே, ஏன்னா அவங்க அடுத்து வர எலெக்ஷன்ல நிக்கணும், திரும்ப எம்எல்ஏ ஆகணும், அப்புறம் தனலாபம், இதெல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அக்கா அடிச்ச கூத்து இருக்கு பாருங்க. நேரம் ஒரு கார் கடைக்கு போறாங்க, ஒரு கார் விற்பனையகத்துக்கு போறாங்க. போயிட்டு அப்புறம் சொல்லுங்க தம்பி, ஜிஎஸ்டி இதெல்லாம் போர்டெல்லாம் மாத்திட்டீங்களா, விலையெல்லாம் குறைக்கிற மாதிரி போர்டு வச்சுட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா மேடம் வச்சுட்டோம் மேடம் அப்படின்றாங்க. எவ்வளோங்க குறையுது? 40,000 இருந்து 2,40,000 50,000 வரையும் விலை குறையுங்க. சரி, இந்த போர்டை தமிழ்ல வைங்க, அப்பதானே பாக்குறவங்களுக்கு புரியும். லோக்கல்ல இருக்கிற மக்கள் தமிழ்ல வச்சாதானே பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்க. இவங்களுக்கு அம்புட்டு நினப்பு, நம்மள முட்டா பையனே நம்பிட்டாங்க. விஜய் ஊர்வலத்தையும் ரசிகர்கள் போய் குவியறதையும் பார்த்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் முட்டா பயலுக்கு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சங்கி பயலுக.
விஜய்க்கே இவ்வளவு வேலை வருதுன்னா நம்மளாம் ஈஸியா ஜெயிப்போம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. அதனாலதான் அக்கா அலப்பறம் தாங்க முடியல. அதுலயும் சொல்லிட்டு வர்றாங்க, அப்பதானே எல்லாரும் வந்து கார் வாங்குவோம். ஆமாங்கக்கா, நாளைக்கு 2 காரு, நாளை கழிச்சு 3.5 கார் வாங்க போறோம்க்கா. நாங்களே ஷேர் ஆட்டோவில் போவோமா, பஸ்ல போவோமா, மகளிர் பேருந்து எப்போ வரும்னு பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கோம். இவங்களும் கார் வாங்குறாங்களாம். சரி இருக்கட்டும். கார் கம்பெனி சீன் முடிஞ்சதா, அடுத்த சீன் அக்கா எங்க ஆரம்பிக்கிறான்னா பேக்கரி கடையில, ஸ்வீட் கடையில ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்வீட் கடைக்கு உள்ள நுழையிறாங்க. ஏன்னா இவங்க தான் மகாராஜா பரம்பரையில வந்தவங்கல்ல. மின்விசிறிக்கு டியூ கட்ட முடியாம இருந்ததெல்லாம் அப்போ. இப்பதான் எம்எல்ஏ ஆயிட்டாங்களே, எதை வேணாலும் கட்டுவாங்க. ஆனால் கம்யூனிஸ்ட்காரங்களா சம்பளத்தை வாங்கி கட்சிக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற 15,000 குடும்பம் நடத்த, 10,000 குடும்பம் நடத்த. அவங்க பாஜக ஒலைய ஊறவே சுரண்டி ஒலையில போட்டு தின்றவங்க. அக்கா கிளம்பிட்டாங்க. அக்கா கிளம்பி ஸ்வீட் கடைக்கு போய் அப்புறம் சொல்லுங்க தம்பி எப்படி போகுது வியாபாரம்லாம். பாடு ஜோரா போகுது மேடம், பயங்கரமா மக்கள் வந்து கூட்டம் அள்ளுது அப்படின்னு அவருக்கு பாட்டுக்கு கடைகள் உள்ள போயிட்டு அப்புறம் 1 கிலோ மைசூர் பாக்கு எவ்வளவுப்பா அனுப்பா, முதல்ல இப்ப எவ்வளவு வித்தீங்க, இப்ப எவ்வளவு விக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க அக்கா. முதல்ல நான் 1 கிலோ மைசூர் பாக்கு வந்து 420 ரூபாய்க்கு வித்தோம்க்கா, இப்போ வந்து 380 ரூபாய்க்கு விக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இனிப்பு. ஏன்னா நம்ம எல்லாம் டெய்லி போய் மைசூர் பாக்கு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டுல சாப்பிடறது நம்ம வழக்கமே. அப்புறம் மைசூர் பாக்கு, ஜிலேபி, லட்டு இல்லாம நம்ம தூக்கம் வராது. அதனால குறைச்ச உடனே அப்படி சந்தோஷம் அக்காவுக்கு, அப்படியே வாயெல்லாம் பல்லு. அதுக்கப்புறம் கேட்கிறேன், என்னப்பா சிப்ஸ் என்ன விலைப்பா அப்படின்னு கேட்கறாங்க. 640 இருந்து 580 ஆயிடுச்சுக்கா, 60 ரூபா குறைஞ்சு போச்சுக்கா. அப்படியா? மக்கள் என்ன சொல்ற, ரொம்ப சந்தோஷப்படுறாங்கக்கா. யாரு குறைச்சதுன்னு சொன்னீங்களா அக்கா? யாரு குறைச்சதுன்னு சொன்னீங்களா? மோடி குறைச்சான்னு சொல்லிட்டோங்க. கொஞ்சமாவது வெக்கப்பட வேணாம் வானதியக்கா. புட்டூன்னு மூளை இருந்தா நீங்க பேசுவீங்களா? இந்த வரிய போட்டு செத்த பிறகு, நீங்க சுடுகாட்டுல புதைக்கப்பட்ட பிறகு அதுல கல்லறை கட்டினா அதுக்கு ஜிஎஸ்டின்னு போட்ட ஒரே நாடு நீங்க. பிணத்தை புதைச்சிட்டு கல்லறை கட்டினா அதுக்கு ஜிஎஸ்டி போட்டுட்டு, நாங்க தின்ற சோத்துல மண்ணள்ளி போட்டுட்டு 8 வருஷமா தவிச்சு 5 ரூபா கூட சேமிக்க முடியாம அவமானப்பட்டு நிக்க வச்சுட்டு இன்னைக்கு வெக்கமே இல்லாம மோடி குறைச்சான்னு சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, போர்டில் எல்லாம் எழுதி வைங்க. நீங்க கிழிச்ச கிளிப்புக்கு அல்லது புடுங்கி நட்டதுக்கு நாங்க அப்படியே உங்களுக்கு பாராட்டு விழா வைப்போம். 11 வருஷமா அந்த நாட்டை நாசமாக்கி இருக்கீங்க நீங்க. முதல்ல பணம் மதிப்பிழப்புன்னு கொண்டு வந்தீங்க, அதுல பணக்காரன் பூரா தப்பிச்சுட்டான். அவன் முதல்ல எல்லாத்தையும் மாத்தி வச்சுக்கிட்டான். நீங்க உங்க கூட இருக்கிற ஆளுங்க பூரா மாத்தி வச்சுக்கிட்டீங்க. இப்படி பண மதிப்பிழப்பு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு நாங்க தெருவுல நின்னோம். 4000 ரூபாய்க்கு தெருவுல நின்னோம். பல முதியவர்கள் செத்தாங்க. எங்களை அப்பையும் முடிச்சீங்க. அதுக்கப்புறம் இதை கொண்டாந்து ஜிஎஸ்டின்னு, ஜிஎஸ்டி மூலமா வரியை ஏத்தி சோத்துல மண்ணள்ளி போட்டீங்க. நீங்க வந்து இன்னைக்கு பல்ல காட்டிட்டு பேசுறீங்க. நான் ரொம்ப சிம்பிளாவே கேக்குறீங்க, மோடி குரூப் மாதிரி ஒரு கேடு கட்ட கும்பல் உலகத்திலே இல்ல. வரிய குறைச்சிட்டோன்னு பல்ல காட்டுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல. 8 வருஷமா எங்களை சித்திரவதை பண்ணி ராத்திரி மகளும் தூங்க விடாம தெருவுல உட்கார வச்சவங்க நீங்க.